இந்த சேவலோட விலை வந்து பாத்தீங்கன்னா 6 ரூபா சொல்லியிருக்காங்க சேவல்காரரு. பக்காவா ரெடி கண்டிஷனுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சேவலோட வெயிட் 4800ங்க சேவல்காரர் சொன்னது. பாருங்க வால்கட்டு ரெக்கை எல்லாமே நல்லா இருக்குதுங்க. காலையில ஆணி கால இல்லைங்க. பொட்டைக்கும் பயன்படுத்திருக்காங்க, சேவல் விளையாட்டுக்கும் பயன்படுத்துறாங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நல்ல லைனேஜ் உள்ள ரகங்கிற மாதிரி சேவல்காரர் சொல்லியிருந்தாருங்க. இந்த சேவலோட விலை வந்து பாத்தீங்கன்னா 7 ரூபா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல்காரரு. சேவலோட வெயிட்னு பார்க்கும்போது 4800ங்க. சேவல் பக்காவா ரெடி கண்டிஷனுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. விளையாட்டுக்கு பயன்படுத்திக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நீங்க பொட்டைக்கெல்லாம் எதுவும் போடலீங்க, கடுதை தான் போட்டு வச்சிருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. சேவல் பொட்டைக்குமே போட்டுக்கலாங்க, நல்ல லைனேஜ் உள்ள ரகம். இந்த சேவலோட விலை வந்து பாத்தீங்கன்னா 7500 சொன்னாருங்க சேவல்காரரு. சேவலோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 4800ங்க, 5 கிலோ பக்கமா வருது இந்த மாதிரி சொல்லியிருந்தாருங்க. சேவல் வந்து பாத்தீங்கன்னா விளையாட்டுக்கு பயன்படுத்திக்கலாங்க, நல்ல லைனேஜ் உள்ள ரகமுங்க. அதே மாதிரி பொட்டைக்கும் போட்டுக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா பக்காவா ரெடி கண்டிஷன் சேவலுங்கிற மாதிரி விளையாட்டுக்கு தரமான சேவலுங்க. இந்த சேவலோட விலை சேவல்காரர்கிட்ட கேட்கும்போது வந்து பாத்தீங்கன்னா 5 வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல்காரரு. சேவல் பக்காவா ரெடி கண்டிஷன் மாதிரி சொல்லியிருந்தாரு. நீங்க எந்த சேவல் கூட வேணா பறவை வச்சு பாருங்க, பறவை வச்சு பார்த்துட்டு பறவை பிடிச்சா ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. சேவலோட வெயிட் 4.5 கிலோங்க, 4800 மாதிரி சொல்லியிருந்தாரு. இது மாதிரி சேவல் வேணும். இந்த சேவலோட விலை வந்து பாத்தீங்கன்னா 6 வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல்காரரு. சேவலோட வெயிட்னு போகும்போது 3900ங்க, 4 கிலோ பக்கமா வருதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. சேவல் பக்காவா ரெடி கண்டிஷன் மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க பறவை வச்சு பார்த்துட்டு பறவை பிடிச்ச கூட ரேட்டு பேசிக்கலாங்க. இது மாதிரி சேவல் வேணா கூட நம்ம சனிக்கிழமை கொங்கனாபுரம் சொன்னீங்கன்னா இந்த சேவல் இந்த மாதிரி கிளிமூக்கு சேவல் ஒன்று வந்துச்சுங்க. சேவலோட விலை வந்து பாத்தீங்கன்னா 6 ரூபாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது விளையாட்டுக்கு பயன்படுத்தினா பொட்டைக்கும் போட்டுக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. இது மாதிரி சேவல் வேணா கூட நம்ம கொங்கனாபுரம் சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க. இது மாதிரி ரெடி கண்டிஷன் சேவல் வேணும் எடுத்துக்கலாங்க, இல்ல பொட்டைக்கு போறதுக்கு இந்த சேவலை பயன்படுத்திக்கலாம். இந்த சேவலோட விலை கேட்கும்போது 6 ரூபாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா சேவல் ரெடி கண்டிஷன் வச்சிருக்குங்கிற மாதிரி சொல்லிருங்க. நீச்சல் பழக்கி தண்ணியில் தான் போட்டு வச்சிருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பொட்டையில எதுவும் போடலீங்க, கடுதை தான் போட்டு வச்சிருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. விளையாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய ரெடி கண்டிஷன்ல இருக்கிற மாதிரி சேவல் சொல்லியிருந்தாருங்க. இந்த சேவலோட விலை வந்து பாத்தீங்கன்னா 5 ரூபாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. சேவல் பக்காவா ரெடியா இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. இது வாங்கி எடுத்து போனோன்னா ரெடி பண்ணி விளையாட்டுக்கு பயன்படுத்திட்டாருங்க மாதிரி சேவல்காரர் சொல்லியிருக்காருங்க. இது மாதிரி சேவல் வேணா கூட எடுத்துக்கிறாங்க. சேவலோட வெயிட்னு பார்க்கும்போது 3900ங்க, 4 கிலோ பக்கமா வருதுங்கிற மாதிரி சேவல்காரர் சொல்லியிருந்தாருங்க. இந்த சேவல் பாத்தீங்கன்னா பக்காவா ரெடி கண்டிஷனுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேவலோட விலை வந்து பாத்தீங்கன்னா 8 ரூபா வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேவலோட வெயிட்னு பார்க்கும்போது 4800ங்க, 5 கிலோ பக்கமா வருதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேவல் பொட்டைக்கும் போட்டுக்கலாங்க, விளையாட்டுக்கு பயன்படுத்திக்கலாங்க. பக்காவா ரெடி கண்டிஷன் இருக்கிற மாதிரி சேவல்காரர் சொல்லியிருந்தாருங்க. இந்த சேவலோட விலை வந்து பாத்தீங்கன்னா 6 ரூபா வருங்கிற மாதிரி சேவல்காரர் சொல்லியிருந்தாருங்க. சேவல் பொட்டைக்கும் போட்டுக்கலாங்க, விளையாட்டுக்கு பயன்படுத்திக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணி கடுதல் தான் போட்டு வச்சிருக்கேன், பொட்டைக்கெல்லாம் எதுவும் போடலங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. இந்த சேவலோட விலை வந்து பாத்தீங்கன்னா 4500 வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. சேவல் பக்காவா ரெடி கண்டிஷனுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க பறவை எந்த சேவல் கூட வச்சு பாத்தீங்க, பறவை பிடிச்சா ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. கால் எதுவும் ஆணி கால் இல்லைங்க, ரெக்கை எல்லாமே நல்லா இருக்குதுங்க, எதுவும் முளைப்பொருள் பொங்கல் இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. நம்ம பறவை வச்சு பார்த்து ரேட்டு பேசினா எடுத்து. இந்த சேவலோட விலை வந்து பாத்தீங்கன்னா 4500 சொல்லியிருக்காங்க சேவல்காரரு. இதோ முன்ன பண்ண குறைச்சி கூட கொடுக்கலாங்க. நீங்க சேவல் பாருங்க, பறவை வச்சு பார்த்துட்டு கூட ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. சேவலோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 3900ங்க, 4 கிலோ பக்கமா இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாத்தீங்கன்னா ஆணிக்கால் எது இல்லைங்க, ரெக்கை எல்லாம் வால் பொங்கல் எல்லாமே நல்லா இருக்குங்க. நீங்க ரெடி கண்டிஷன் தான் இருக்குதுங்கிற மாதிரி சேவல்காரர் சொல்லியிருந்தாருங்க. இந்த சேவலோட விலை வந்து பாத்தீங்கன்னா 6 ரூபா வருங்கிற மாதிரி சேவல்காரர் சொல்லியிருந்தாருங்க. சேவல் வந்து பாத்தீங்கன்னா பொட்டைக்கு எதுவும் போலீங்க, கடுதை தான் போட்டு வச்சிருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. சேவல் நல்ல லைனேஜ் உள்ள ரகங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க. விளையாட்டு பயன்படுத்தக்கூடிய நல்ல ரெடி கண்டிஷன்ல இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. இது மாதிரி சேவல் தேர்வு நம்பர் நம்ம சனிக்கிழமை இருக்கிற கொங்கனாபுரம் சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க. இந்த சேவலோட விலை வந்து பாத்தீங்கன்னா 6 ரூபா வருங்கிற மாதிரி சொல்லிருங்க சேவல்காரர் சொன்னது. சேவலோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 3800ங்க, 3 கிலோ பக்கமா வருதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பக்காவா ரெடி கண்டிஷன்ங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த சேவல் பொட்டைக்கும் போட்டுக்கலாங்க, விளையாட்டுக்கும் பயன்படுத்திக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நம்ம பறவை வச்சு பார்த்துட்டு பறவை. இந்த சேவலோட விலை வந்து பாத்தீங்கன்னா 4500 சொல்லியிருந்தாருங்க சேவல்காரரு. பக்காவா ரெடி கண்டிஷனுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. சேவல் நல்ல லைனேஜ் உள்ள சேவலுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. சேவலோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 4900ங்க, 5 கிலோ பக்கமா வருதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. சேவல் வந்தீங்கன்னா பொட்டைக்கு எதுவும் போடலீங்க, கடுதை தான் போட்டு வச்சிருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. சேவல் இந்த சேவலோட விலை வந்து பாத்தீங்கன்னா 4 ரூபா சொன்னாருங்க சேவல்காரரு. சேவலோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 3700ங்க, 3.5 கிலோ 3.25 கிலோ வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேவல் பக்காவா ரெடி கண்டிஷனுங்கிற மாதிரி சொன்னாங்க. பறவை அல்டிமேட்டா சூப்பரா இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க பறவை வச்சு பாருங்க, பறவை பக்காவா இருக்குங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க. இது மாதிரி சேவல் ரெடி சேவல் வேணா கூட சந்தையில எடுத்துக்கலாங்க. இந்த சேவலோட விலை வந்து பாத்தீங்கன்னா 4500 சொன்னாங்க சேவல்காரர் சொன்னது. சேவல் பக்காவா ரெடி கண்டிஷனுங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. தண்ணியில போட்டு நீச்சல் பறக்கி தான் வச்சிருக்கீங்க. சேவல் பொட்டைக்கு எதுவும் போடலங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க. விளையாட்டுக்கு பயன்படுத்திக்கலாங்க, நல்லா லைனேஜ் உள்ள ரகதாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மாதிரி சேவல் வேணா கூட நம்ம சனிக்கிழமை நடக்கிற சந்தைக்கு தான் எடுத்துக்கலாங்க. இந்த சேவலோட விலை வந்து பாத்தீங்கன்னா 4500 சொன்னாங்க சேவல்காரர் சொன்னது. சேவலோட வெயிட்னு பார்க்கும்போது 4800 வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேவல் பக்காவா ரெடி கண்டிஷனுங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க.
சேவல் வந்து பாத்தீங்கன்னா நல்ல உடம்பு இருக்குதுங்க. இது பொட்டைக்கும் போட்டுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நிறைய நண்பர்கள் கேட்டிருக்காங்க நல்ல வெயிட் உள்ள சேவலை வேணும் அப்படின்னு. இந்த சேவலோட விலை வந்து பாத்தீங்கன்னா 5 ரூபா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சேவல்காரு. சேவல் வந்து பாத்தீங்கன்னா ரெடி கண்டிஷன் பக்காவா இருக்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. விளையாட்டு பயன்படுத்தும் நல்ல தரமான சேவலுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இது மாதிரி சேவல் தேடிட்டு இருக்கிற நண்பர்கள் நம்ம சனிக்கிழமை நடக்கிற கொங்கனாபுரம் சந்தைக்கு காலையில் நேரமா வந்தோம்னா எடுத்துக்கலாங்க. இந்த சேவலோட விலை வந்து பாத்தீங்கன்னா 6 ரூபா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சேவல்காரு. சேவல் வந்து பாத்தீங்கன்னா பக்காவா ரெடி பண்ணி ரெடி கண்டிஷன் தான் வச்சிருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது மாதிரி சேவல் வேணா கூட நம்ம கொங்கனாபுரம் சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க. நீங்க பறவை வச்சு பார்த்துட்டு பறவை பிடிச்சா கூட நம்ம சேவலோட ரேட் ஏதோ முன்ன பேசி கூட எடுத்துக்கலாம். இந்த சேவலோட விலை வந்து பாத்தீங்கன்னா 4500 சொன்னாருங்க சேவல்காரர் சொன்னது. சேவல் வந்து பாத்தீங்கன்னா ரெடி கண்டிஷன் தான் வச்சிருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பறவை வச்சு பார்த்துட்டு தண்ணி எல்லாம் போட்டு தான் வச்சிருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பொட்டைகளே எதுவும் போடலீங்க, கடுதல் தான் போட்டு வச்சிருக்கிற மாதிரி சொன்னாருங்க சேவல்காரர். நம்ம பறவை வச்சு பார்த்துட்டு கூட பறவை பிடிச்சா கூட ரேட் ஏதோ முன்ன பேசி கூட எடுத்து. இந்த சேவலோட விலை வந்து பாத்தீங்கன்னா 4500 சொன்னாருங்க. 5 ரூபா பக்கமா சொன்னாரு. ஒரு 500 ரூபா குறைச்சு கூட கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. சேவலோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 4800ங்க. 4 கிலோ பக்கமா வருதுங்கிற மாதிரி 4 கிலோ வருதுங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. பொட்டையும் கூட போட்டுக்கலாங்க, இது விளையாட்டுக்கு பயன்படுத்தலாங்கிற மாதிரி தான் சொன்னாருங்க. சேவல் நல்ல லைனேஜ் சேவலுங்கிற மாதிரி. இந்த சேவலோட விலை வந்து பாத்தீங்கன்னா 4500 சொன்னாருங்க சேவல்காரரு. சேவலும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல லைனேஜ் உள்ள சேவல் தாங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க. இது மாதிரி பட்ஜெட்ல சேவல் வேணா கூட சந்தையில எடுத்துக்கலாங்க. லோ பட்ஜெட்ல ஹை பட்ஜெட் வரைக்கும் கூட இருக்குதுங்க. ரெடி கண்டிஷன் உள்ள சேவல் ஒரு ரேட்டும் நாம ரெடி பண்ணிக்கிற சேவல் ஒரு ரேட்ல இருக்குதுங்க. வேணுங்கிற நண்பர்கள் நம்ம சந்தைக்கு வந்து இந்த சேவலோட விலை வந்து பாத்தீங்கன்னா 6 ரூபா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல்காரரு. சேவல் ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. நீச்சல் பழகி தண்ணி எல்லாம் போட்டு வச்சிருக்குதுங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பக்காவா ரெடி கண்டிஷன்ல இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. பொட்டைகளே எதுவும் போடலீங்க, கட்டுதா தான் போட்டு வச்சிருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. நம்ம எடுத்துட்டு போனோம்னா விளையாட்டுக்கு பயன்படுத்தலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காருங்க. நம்ம கொங்கனாபுரம் சந்தைக்கு வெளி மாவட்டம் மட்டும் இல்லைங்க, வெளி மாநிலத்திலிருந்து அதிகமான நண்பர்கள் நம்ம சந்தையில சேவல் எடுக்கிறதுக்காக வராங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா சேவல் வரத்து அதிகமாகுது, சேவல விற்பனை நல்லா இருக்குதுங்க. நம்ம நடக்கிற சந்தை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சேவல் பெஸ்டான சேவலை தான் நம்ம சந்தைக்கு. Gracias.